சரி, அதே மாரி வந்து நம்ம டாக்குமெண்ட்ரியில நெறைய பேர் பேசியிருக்காங்க. பட் இருந்தாலுமே வந்து சிலர் என்ன சொல்றாங்கன்னா, சில ஆக்டர்ஸ் அண்ட் டைரக்டர்ஸ் வந்து நாங்க நாங்க கேட்டிருக்காங்க அந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம். பட் ஆனா அவங்க குடுக்கல, இந்த பைட் தர மறுத்துருக்காங்க அப்படிங்கிற மாரிலாம் கூட சொல்றாங்களே சார். அது ம். என்ன காரணமா இருக்கும் இல்ல சார்? மறுக்கிறதுனா இப்போ இந்த மாதிரி சர்ச்சை ஆகுதுல்ல. இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் எடுக்குறாங்க. இப்போ தனுஷ் வந்து இப்படி ஒரு நோட்டீஸ் அனுப்பிட்டார். இவங்க ரிலீஸ் டேட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அதனுடைய கொந்தளிப்பு தான் ஒரு நோட்டீஸ் அனுப்புங்க உங்களுக்கு தெரியுமா எனக்கு தெரியுமா? நயன்தாரா சொல்கிற வரைக்கும் நமக்கு தெரியாது. இவங்களுக்குள்ளவே இந்த 2 வருஷம் நடந்துகிட்ருக்கு. அப்போ இப்போ வந்து நான் கேட்டேன்னா இவங்க வந்து நெட்ஃப்ளிக்ஸுக்கு அக்ரிமெண்ட் போட்டாச்சு, எல்லாமே படம்லாம் எடுத்தாச்சு. இப்போ இவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா நீக்கணுங்கிறார். இப்போ அவர் கிட்டத்தட்ட யாராவது அப்ரோச் பண்ணி சொல்லியிருக்கலாம்ல, இந்த மாதிரி ஒரு காட்சி அதில் வச்சுருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால். அப்போ அவர் சொன்னார் இந்த மாதிரி ஒரு காட்சியை பயன்படுத்தி இருந்தால் அதுக்கு நஷ்டஈடாக வந்து 10 கோடி தரணும்னு சொல்லி அவர் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறாரு. இவங்க பதில் நோட்டீஸ் கொடுக்கும்போது அவங்க அண்ணனை மென்ஷன் பண்ணுறாங்க, அவங்க அப்பாவை மென்ஷன் பண்ணுறாங்க, நீங்கள் உங்கள் அப்பா தயவில் வந்தேன்னு சொல்கிறாங்க, இதெல்லாம் சொல்கிறாங்க. தனிப்பட்ட முறையில் ரொம்ப அட்டாக் பண்ணுறாங்க. இப்போ அவர் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக உஷ்ணப்படுத்தி அப்போ எப்படியும் ஒரு கேஸை வந்து அவர் வந்து கொடுத்தது தான் விட்ரா பண்ண போகிறதில்ல கண்டிப்பாக. யார்? தனுஷ். இப்போ இதில் யார் பாதிக்கப்படுறன்னு கேட்டால் இப்போ இவங்க ஒரு அமௌண்ட் வாங்கியிருப்பாங்க மேபி. அதாவது நெட்ஃப்ளிக்ஸ் வந்து என்ன அக்ரிமெண்ட்டுன்னு தெரியாது. பட் அக்ரிமெண்ட் எதுவும் இல்லைன்னா இவங்க ஒரு தொகையை வாங்கிட்டு இருப்பாங்க. யார்? நயன்தாரா தரப்பில். இப்போ இவர் வந்து ஒரு 10 கோடி நஷ்டஈடு கேட்குறாரு. எவ்வளோ தொகை வாங்கினாலும் 25 கோடின்னு சொல்கிறாங்க. அது எவ்வளோ வாங்கினாங்க பிளாக் எவ்வளோ ஒயிட் எவ்வளோ நமக்கு தெரியாது. இப்போ இவர் 10 கோடி நஷ்டஈடு கேட்குறாருன்னு வச்சுங்க. ஒருவேளை 10 கோடி நஷ்டஈடு வந்து கொடுக்குற மாதிரி ஒரு சூழல் கேட்டால் அது நயன்தாரா கிட்ட வந்து யார் கிளைம் பண்ணுவாங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ் தான் கிளைம் பண்ணணும். அவங்க கிட்ட அகைன் கிளைம் பண்ணணும். ஏன்னா நீங்கள் தயாரித்த படத்தில் எனக்கு இந்த மாதிரி சிக்கல் இருக்குன்னு சொல்லிட்டு அது வந்து நெட்ஃப்ளிக்ஸுக்கு பாதகமாகுமா அல்லது நயன்தாராவுக்கு பாதகமாகவும் தெரியாது. ஆனால் ஒரு வழக்கு இருக்கும்போது அப்போது வந்து நான் கேட்டேன்னா அதை டிஸ்ட்ரிபியூஷன் ஒன்று இருக்குதுல்ல, ஒரு அதை வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக போடுறதுல வந்து பார்த்தீங்கன்னா ஒருவேளை ஸ்டே கூட கிடைக்கலாம். ஒருவேளை ஸ்டே கூட கிடைக்கலாம். இதை வந்து இவர் சப்போஸ் கோர்ட் அப்ரோச் பண்ணுறாரு வச்சுக்கலாம், படத்தையே ஒளிபரப்பக்கூடாதுன்னு சொல்லி கூட அதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது. அதை செய்வாங்க. இப்போது நீங்கள் நக்கீரன் வந்து கூஸ் வீரப்பன் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் வந்து ஏன் வந்து அவங்களுடைய மகள், அவங்களுடைய மனைவி இவங்களுக்கெல்லாம் ஏன் வந்து ஒரு தொகையை கொடுத்து அவங்கக்கிட்ட வந்து ஒரு அக்ரிமெண்ட் பண்ணுறாங்க? ஏன்னா அவங்களுடைய அனுமதி வேணும், சார்ந்தவங்களுடைய அனுமதியே தேவைப்படுது. இப்போ இதில் ஒரு சர்ச்சை ஆகிடும் போது நாளைக்கு திடீர்னு அந்த படத்தில் யாரெல்லாம் பங்கேற்கிறாங்களோ, நடிகைகள் வேறு யாராவது பங்கேற்றால் கூட அவங்க கூட கிளைம் பண்ண முடியும். என்னுடைய அனுமதி இல்லாமல் நீங்கள் அதை பயன்படுத்த முடியாது. நான் ஒரு படத்தில் நடிக்கிறேன், அதுக்கு நான் சம்பளம் வாங்கியிருக்கிறேன், அந்த படத்தோட போயிடுச்சு. உங்களுடைய பயோகிராஃபியில் கொண்டு வந்து எப்படி என்ன நீங்கள் காட்டுவீங்க, ஏன்னா நீங்கள் எப்படி மென்ஷன் அப்படியும் கிளைம் பண்ண முடியும். எப்படி தனுஷ்க்கு வந்து ரைட்ஸ் இருக்குதோ அதெல்லாம் வந்து அதனால தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஜெய்பீம் படம் வந்தபோது அதில் வந்து சில உரிமை உள்ளவர்கள் அந்த நபருக்கு, அதாவது நிஜ வாழ்க்கையை தான் படமாக எடுத்தாங்க. அப்போது அதில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க அவங்களுடைய சொந்த பந்தங்கள்லாம் வந்து இந்த ப்ரொடியூசர்கிட்ட வந்து நிறைய டார்ச்சர் நடந்தது அவங்களுக்குள்ள. எல்லோரும் அவங்கவுங்க பணம் கிளைம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அரசியல் கட்சிகள் உள்ளே நுழைஞ்சிட்டாங்க, அந்த பஞ்சாயத்தெலாம் நடந்து உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் இது மாதிரி வந்து கடந்த காலத்தில் நடந்திருக்கு. என்ன கேட்டால் தனக்கு உரிமையானவர்கள் வந்து எனக்கு இந்த படம் வெளியே வரும்போது எனக்கு இவ்வளோ தொகை கொடுக்கணும்னு சொல்லிட்டு நிறைய நடந்துச்சு கடந்த காலத்தில். வந்து இதெல்லாம் கமல் நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கிறார். இந்த மாதிரி விஷயங்கள் வந்து சம்மந்தப்பட்டவங்க வந்து இந்த ராபின்ஹுட் கதைகள் எடுக்கும் போதெல்லாம் இந்த சிக்கல் வரும். மலையூர் மம்பட்டியான், சீவலப்பெரிப்பாண்டி, இந்த மாதிரி என்னடா இது நம்ம குடும்பத்தில் இருக்கிற ஒருத்தர் வந்து வாழ்ந்தவர் வந்து பெரிய ஸ்டாராக காட்டுறாங்களேன்னுலாம் நினைக்க மாட்டாங்க. இதை இவங்க வியாபாரம் பண்ணுறாங்கல்ல, அதில் நமக்கு என்ன பங்கு இருக்குது? நம்ம தாத்தாவுடைய வாழ்க்கையை இப்போ வந்து இவங்க படமாக எடுக்கிறாங்க, அப்போ இதில் நமக்கு ஒரு தொகையை கேட்டு வாங்கணும், அப்படியான ஒரு பார்வை இருக்குது. அதனால தான் பல பேருடைய வாழ்க்கை இருட்டிலே இருக்குது. இன்றைக்கி ஒரு படமாக்க முடியல. ஏன்னா இன்றைக்கி வியாபாரமாக்குறாங்க. இன்றைக்கி லட்சக்கணக்கில் தாண்டி கோடிக்கணக்கில் வியாபாரம் பண்ணும்போது ஏன் நமக்கு ஒரு தொகை கொடுத்தா என்ன அப்படின்னு ஒரு கேள்வி வருது. ஸோ அந்த மாதிரி வந்து சிக்கல் இருக்கும்போது கேட்டினா வியாபாரம் தடைப்படும். அது நெட்ஃப்ளிக்ஸாக இருக்கட்டும் யாருன்னா எல்லாருக்கும் என்னென்னு கேட்டால் நயன்தாராவுக்கு கொட்டி கொடுக்குறதுக்கு அவங்க இருக்கிறாங்க. அவங்க ஒரு விஷயம் எடுக்கிறான்னு கேட்டால் நீங்கள் தான் அதை வந்து லீகலாக எந்த விதமான இப்போ ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருந்தாங்கன்னு வச்சுங்க சார். நீங்கள் அவங்க ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க நெட்ஃப்ளிக்ஸ் என்னன்னு கேட்டால் இதில் ஏதாவது வில்லங்கங்கள் ஏற்பட்டால், ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா லீகலாக ஏதாவது பிரச்சனைகள் ஏதாவது ஏற்பட்டால் நான் தான் முன்னின்று நான் உங்களுக்கு தீர்த்து கொடுப்பேன், அதுக்கான இழப்பீடுகள் நான் தருவேன்னு சொல்லி ஒரு அக்ரிமெண்ட் போட்டுருந்தாங்கன்னு வச்சுங்க நெட்ஃப்ளிக்ஸோட. அப்போ நயன்தாரா தான் பொறுப்பு. நயன்தாரா தான் பொறுப்பு. என்னென்னா பரவலாக பொதுவாக என்ன செய்வான்னு கேட்டிங்கன்னா ஒரு பயோகிராஃபின்னும் போது பார்த்திங்கன்னா அவங்க எவ்வளோக்கு விற்றாங்கலாம் யோசிக்காமல் கடந்து போயிடுவாங்க. சரி, அந்த பயோகிராஃபியில் நாமளும் வந்து நம்மளும் முகமும் தெரியுதா, ரைட் ஓகேன்னு சொல்லிட்டு. அப்போ அதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து தனுஷ் வந்து அதுக்கு உடன்படலை அப்படின்னு சொன்னால் சட்டப்பூர்வமாக நான் வந்து அதை அனுமதி மறுக்கிற போது வந்து பார்த்திங்கன்னா அது ஒன்றும் செய்ய முடியாது. பரவலாக கடந்து போயிடுவாங்க. என்ன கேட்டால் நானும் கூட சொல்கிறேன், தனுஷ் இதை கடந்து போயிருக்கலாம்.
பட் இப்போ இவங்க அதை கடந்து போகலை. அவர் நோட்டீஸ் அனுப்பிட்டார். அனுப்பணும்னா இவங்க ஃபஸ்ட்டாக வராங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா, அப்பா அவருடைய அப்பா யார், நீ அப்பாவுடைய தயவில் வந்து நெப்போட்டிசம் பேசுகிறேன். அது பண்ணக்கூடாதுல்ல. நீங்கள் எப்போ பேசணுமோ அப்போ பேசியிருக்கணும். அப்ஜெக்ஷன் பண்ணிட்டு இருக்கும்போது சொல்லலாம். நீங்கள் நோட்டீஸ் அனுப்பியாச்சு. இப்போது இல்லைங்க, நான் இது மாதிரி ஒரு அட்லீஸ்ட் செய்தியாவது கசிய விட்டுருக்கலாம். இந்த மாதிரி ஒரு 3 செகண்டுக்கு வந்து அப்ஜெக்ஷன் பண்ணிட்டு இருக்கிறாரு. இப்போ 2 வருஷமாக இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க. 2 வருஷமாக நாங்கள் வந்து உங்ககிட்ட நாங்கள் பர்மிஷன் அனுமதிக்காக என்ஓசிக்காக நாங்கள் கிட்ட அலைஞ்சிட்ருக்குறோம் அப்படின்னு சொல்லி இப்போ சொல்கிறீங்களே, இதை முன்னமே சொல்லியிருக்கணும். இப்போ நீங்கள் சொல்கிறது வந்து நெப்போட்டிசம். உங்களுக்கு நோக்கம் என்ன? தனுஷை இப்போ டேமேஜ் பண்ணணும். ஏன்னா நமக்கு அவன் அனுமதி கொடுக்க மாட்டான். கல்யாணம் கூட ஃப்ரீயாக நடந்துச்சுங்க மேலே எல்லாமே வந்து அந்த ஓடிடி பிளாட்ஃபார்மே பண்ணிக்கிட்டாங்க. அதுதான் எல்லாமே பிளான்டு. இப்போ எல்லோரும் நம்ம என்ன நினச்சோன்னு கேட்டால், ஐயோ செல்ஃபோன் எடுத்துகிட்டு வரக்கூடாது சொல்கிறாங்க, கட்டுப்பாடுகள் விதிக்கிறாங்க, ரொம்ப ஸ்ட்ரிக்டாக நடத்துகிறாங்க. ஏன்னா இல்லைனா இந்த மீடியாக்காரங்க எல்லாம் முக்கிற மாதிரி முடிச்சிடுவாங்க அப்படிலாம் சொன்னாங்க. அப்புறம் தான் தெரிஞ்சுது அவங்களே அந்த படத்தை வந்து ஷூட் பண்ணி அதை ஓடிடிக்கு வந்து சேல் பண்ணாங்கன்றது அப்புறம் தான் தெரிய வருது. அப்போ வந்தவங்க அத்தனை பேருமே அங்கே ஒரு காட்சி பொருளாயிட்டாங்களா இல்லையா, ஒரு வியாபார பொருளாயிட்டாங்களா இல்லையா? இப்போது ஒரு படம் இருக்குமா, அந்த ஒரு படத்தில் வந்து உள்ளே வரக்கூடிய அத்தனை நபர்களும் வந்து ஒரு வியாபார பொருளாயிட்டாங்களா இல்லையா? அதானே உண்மை. அதுக்கு யார் அனுமதி கொடுத்தாங்க? இப்போ நீங்களே ஒரு கல்யாணத்துக்கு போய் பெரிய நீங்கள் செலிபிரிட்டி, நீங்கள் அந்த கல்யாணத்துக்கு போகிறீங்க, அப்போ உங்களையும் தான் வந்து படம் முடிச்சு காட்டுறாங்க. அப்போ அது அங்கே வியாபாரம் விற்கப்படுது இல்லை, அது தவறு தானே. நீங்கள் சொல்லலாம், என்னுடைய கல்யாணம் சொல்லலாம். அப்போ நீங்களும் விக்னேஷ் சிவன் சம்மந்தப்பட்ட காட்சியை மட்டும் நீங்கள் படம் முடிச்சு நீங்கள் தாராளமாக போடுங்க. யார் கேட்க போகிறாங்க? சினிமாவில் வர மாதிரி ஒரு ஃபஸ்ட் நைட் நடத்தி கூட நீங்கள் போடுங்க, யார் கேட்க போகிறாங்க? ஆனால் அதில் வந்திருக்க கெஸ்ட்டுகள் அத்தனை பேருமே அதாவது விருந்தினர்கள், செலிபிரிட்டிகள் அத்தனை பேரையும் நீங்கள் வந்து பணமாக்குறது எப்படி நியாயமாக இருக்கும்? அவங்க யார் அனுமதி கொடுத்தாங்க உங்களுக்கு? கல்யாணத்துக்கு பத்திரிக்கை கொடுத்தீங்க, நாங்கள் வரோம், ஏதோ வந்து பார்த்தீங்கன்னா மொய் வச்சுட்டு போகிறோம். அது எப்படி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் படம் முடிச்சு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ப்ரைவேட் சேனலுக்கு நீங்கள் வைப்பீங்க? சொல்லுங்கள். அதுவே நியாயம் இல்லைன்ற நான். அதுதான் அடுத்த இது என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து ஒரு பயோகிராஃபி பண்ணுவோம். அப்போ பயோகிராஃபியில் நீங்கள் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா அதை வரவங்க என்ன கேட்டால் அந்த பயோகிராஃபியில் வரக்கூடிய அத்தனை பேருமே கிளைம் பண்ண முடியும். நாங்கள் வந்து அவங்க கூட சேர்ந்து நடிச்சோமே தவிர இதை எல்லாத்தையும் இவங்க வந்து பணமாக்க பார்க்குறாங்க. எல்லாத்துக்கும் ரைட்ஸ்னு ஒன்று இருக்குல்ல, காப்பி ரைட்னு ஒன்று இருக்குல்ல. அப்புறம் இங்கே இளையராஜா பாட்டுக்கே வந்து கிளைம் பண்ணாருங்க, காப்பி ரைட் போட்டு இஷ்டத்துக்கு அவன் பயன்படுத்திக்கிறான். சொல்லுங்கள், அப்போ அது வந்து யாரும் தவறுன்னு சொல்லவே இல்லையே. நியாயம் என்னங்க, அவருடைய உழைப்புங்க அது. இது எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து லட்சக்கணக்கில் வந்து ஒரு கச்சேரியில் வந்து 3 லட்சம் 5 லட்சம் 10 லட்சம் வாங்கிட்டு நடத்துகிறாங்க. எல்லாம் என்னுடைய உழைப்பு அவர் காப்பி ரைட் கிளைம் பண்ணார்ல. சொல்கிறேன் நான். அந்த மாதிரி தான் இதுவும். நாங்கள் ஒரு படத்தில் நடிக்கிறேன், அந்த படத்தில் வந்து நீங்கள் வந்து நான் கஷ்டப்பட்டு நான் தயாரிக்கிறேன், இயக்குனருக்கு நான் பணம் தரேன், அங்கே இருக்கிற ஈச் அண்ட் எவ்ரி திங் நான் தான் பணம் கொடுக்குறேன். ஆனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதுலேருந்து நோகாமல் எடுத்துப்பீங்களா? நீங்கள் கேட்டால் நான் அந்த படத்துக்கு நான் தான் இயக்குனர், நான் தான் நடிகர் சொல்ல முடியுமா? ப்ரொடியூசர் யார்? அந்த அதிகாரம் இருக்குல்ல, அது ரூல்ஸ் படி வந்து பார்த்திங்கன்னா சட்டப்படி வந்து உரிமை இருக்குது தனுஷ் சப்ஜெக்ட். ஆனால் என்னென்னா இதை கடந்து போயிருக்கலாம். ஒரு 3 செகண்ட் காட்சி தானே, கடந்து போயிருக்கலாம். அதுக்கு ஏன் 10 கோடி வரைக்கும் நஷ்டஈடாக நம்ம கிளைம் பண்ணோம்? போகட்டுன்னு விட்டுட்டு போயிருக்கலாம். அப்போ விட்டுட்டு போகலன்னு கேட்டால் அங்கே தனிப்பட்ட முறையில் ஒரு காழ்ப்புணர்வு இருக்குது. அதுதான் அப்படி தான் நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ அதை தாண்டி இவங்களுக்கு வந்து கேட்டால் தனிப்பட்ட முறையில் பர்சனலாக அட்டாக் பண்ணுற நோக்கம் இவங்களுக்கு இருக்குது. இந்த நேரத்தில் இதை வெளியிடும் போது இன்னும் கொஞ்சம் கூடுதல் ஹைப் கிடைக்குதுல்ல. இப்போ தனுஷால் வந்து இன்னும் கொஞ்சம் அந்த படம் வந்து பல பார்வையாளரை கடந்து அட்வர்டைஸ்மெண்ட் ஆயிடுச்சுல்ல, ப்ரொமோஷனுக்காக ஆயிடுச்சுல்ல. அதுதான் சொல்கிறார், வடிவேல் சொல்கிறார்ல, தம்பி எது செய்தாலும் நமக்கு சாதகமாக தான் இருக்குது அப்படின்வாங்கல்ல. இப்போ விக்னேஷ் சிவன் அப்படி தான் சொல்லுவார், எது நடந்தாலும் நமக்கு சாதகம் தான். அப்படி தான் ஆயிடுச்சு. அந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம் வந்து அவங்ககிட்ட பேசினது வந்து திருமணம் உங்களோட இதில் நாங்கள் கவரேஜ் பண்ணி நாங்கள் போட்டுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி பேசி 25 கோடி ரூபாய் கொடுத்துருக்காங்க. அந்த கல்யாணமே வந்து அவங்க செலவில் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சார். அதுக்கப்புறம் என்ன ஆயிருக்குன்னா, கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் ஆயிருக்கு அந்த திருமணம் முடிஞ்சு, ஒரு குழந்தைகளே 2 பேர் பிறந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிருக்கு. இந்த ஓடிடி பிளாட்ஃபார்முக்குமே வந்து ஒரு பெரிய லாஸ் தான், இதனால் அவங்களுக்கு பெரிய ஒரு ப்ராஃபிட் பார்க்க முடியாது அப்படிங்கிற மாதிரி கூட தகவல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க சார். இல்லை அதெல்லாம் கிடையாது. ஆல்ரெடி எல்லாம் பேசுனது தானே. ஆல்ரெடி 2 வருஷம் ஆனாலும் இன்றைக்கும் அவங்க வந்து பீக்கில் இருக்கிறாங்கல்ல, ஒரு நடிகையாக இருக்கிறாங்க. மார்க்கெட்டு இல்லாமல் இருக்கலாம், பட் இருந்தாலும் ஒரு நடிகைன்ற அந்த ஃப்ரேம் இருக்குல்ல. இப்போது ரீசெண்டாகவும் படம் நடிச்சிருக்கிறாங்க, அது பெரிய சூப்பர் ஹிட்டுன்றதுலாம் வேறு விஷயம். ஆனால் வந்து இப்போது ஒரு நடிகையாக இருக்கிறாங்க அப்படிங்கும்போது அதுக்கான வேல்யூ இருக்க தானே செய்யுது. அதை வாங்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தயாராக இருக்கிறாங்க. 25 கோடிக்கு விற்றதாக சொல்கிறாங்க. அது பிளாக் எவ்வளோ ஒயிட் எவ்வளோன்றதான் தெரியாது. ஆனால் வந்து ஒரு வேல்யூ. ஆனால்
இதில் இன்னொரு விஷயம் நடக்குது என்ன கேட்டால், இவங்களுக்கு 2 வகையில், ஒரு வகை பண ஆதாயம், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இவங்களை இன்னும் கொஞ்சம் நான் இன்னும் லைவில் தான் இருக்கிறேன் சினிமாவில் அப்படின்னு காட்டுறதுக்கும் இந்த இந்த வீடியோ பயன்படும்ல. இந்த பயோகிராஃபின்றது வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்னும் ஃபீல்ட் அவுட் ஆகலை, இன்னும் ஃபீல்டில் தான் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பு. ஸோ பணம் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் நான் ஃபீல்ட் அவுட் ஆகலைன்னு காட்டுறதுக்கு இது பயன்படுதா இல்லையா? இன்னும் இவங்க அம்மா ரோல் நடிக்கவே இல்லை, அக்கா ரோல் நடிக்கவே இல்லை, அத்தை ரோல் நடிக்கவே இல்லை, இன்னும் இவங்க கதாநாயகியாக தான் இருக்கிறாங்க. ஆனால் அந்த கதாநாயகின்னும் போது பார்த்தீங்கன்னா புது புது நடிகைகள் வரும்போது நான் இன்னும் ஃபீல்ட் அவுட் ஆகாமல் தான் இருக்கிறேன், நான் இன்னும் வந்து பட வாய்ப்புக்காக நான் இருக்கிறேன், நீங்கள் என்ன தாராளமாக நீங்கள் அணுகலாம் அப்படின்னு ஒரு கால் கொடுக்குற மாதிரி தான் இது.